வாய்ப்பூட்டு சட்டம் உடைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகாக நான் பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் வெற்றிக்குமாருக்கு அன்பு வணக்கம். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு தகப்பனாக, தோழனாக, அண்ணனாக இருந்து என்னை வழிநடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கம். இந்த குடிவாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும் கூடி நிற்கிற மதுரையின் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எதற்காக இந்த குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோர், பேக்வர்ட் கம்யூனிட்டி. அந்த 30 விழுக்காட்டில் உள் இடஒதுக்கீடாக இஸ்லாமியர்களுக்கு, பேக்வர்டு முஸ்லீம் 3.5 விழுக்காடு, 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி எம்பிசி, 18 விழுக்காடு எஸ்சி. அந்த 18 விழுக்காட்டுல எஸ்சிக்குள்ள அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு 3 விழுக்காடு, எஸ்டிக்கு 1 விழுக்காடு. இதுதான் 69 விழுக்காடு. இந்த 69 விழுக்காடுல எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி நடந்திருக்கு அப்படிங்கறத மிக எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 30 விழுக்காட்டுல இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, இந்த 18 விழுக்காட்டுல அருந்ததியருக்கு 3 விழுக்காடு. நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அருந்ததியரும் இஸ்லாமியரும் சரி விழுக்காடு இருக்காங்களா? சரி விழுக்காடு இருக்காங்களா? இஸ்லாமியர் எவ்வளவு இருக்காங்க, அருந்ததியர் எவ்வளவு இருக்காங்க? அருந்ததியருக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு. தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமியோட என்னன்னா குறைந்தபட்சம் 70 லட்சம் இருப்பான், குறைந்தபட்சம். அருந்ததியர் எவ்வளவு இருக்காங்களா? அருந்ததியர் அதுக்கு மேல கூட இருக்கட்டும். இது எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி! இதைத்தான் சமூக நீதி காவலர்கள், இஸ்லாமியர் காவலர்கள், நாங்கள் சிறுபான்மையினத்தின் காவலர்கள் என்று இந்த அயோக்கியர்கள் செய்த அயோக்கிய வேலை இந்த இடஒதுக்கீடு. இதிலே நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல தேவமாறு 1 கோடி, தேவமாருக்குள்ள மறவர் 80 லட்சம், அதுக்குள்ள அகமுடையார் 70 லட்சம், அதுக்குள்ள கல்லர் 1 கோடி, நாடார் 1 கோடி, கோனார் 1 கோடி, 1 கோடி கோனாரே திரண்டு வா, 1 கோடி நாடாரே வா, நாடாண்ட நாடார் வா, மண்ணாண்ட மறவர் வா, தேவேந்திர குலமே 1.5 கோடியே, வன்னியரே. கணக்கு பார்த்தா 42 கோடி வருது. இந்திய மக்கள் தொகையில பாதி நம்ம ஆட்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க மச்சாமார் இருக்காங்க பாருங்க, எங்க மச்சாமார் யாரு? ரெட்டிமாரு, நாய்க்குமாரு, நாயுடு எங்க மச்சாமாரு, நம்ம மச்சாமாரு, நாயுடுமாரு, நாய்க்குமாரு, ரெட்டிமாரு, இவங்க 1 கோடி. தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். நாம என்ன சொல்ல, சரிப்பா எல்லாரும் இருந்துட்டு போங்க, கணக்கு எடுங்க. எவ்வளவு பிள்ளைமாறு 1 கோடி. எங்க அண்ணன் போன் பண்ணி, நாங்க 1 கோடி பிள்ளைமாறு இருக்கோம், 1 கோடி ஓட்டு போட மாட்டோம். நீங்க இங்க கோனாரு பண்டாரம் போய், எங்க பண்டார சமூகம், எங்க சித்தப்பங்க அவங்க போன் பண்ணி, நாங்க 40 லட்சம் இருக்கோம், அண்ணன் எங்களுக்கு எதுவுமே செய்யல. நீங்க வேறயா? அப்ப இவங்க எல்லாருமே சொல்றாங்க முத்திரைய சமூகம், அவங்க நமக்கு பொண்ணு கட்டின வகையில அவங்க ஒரு பக்கம், அவங்க 70 லட்சம் இருக்குங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, எண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் யாரு எவ்வளவு இருக்கான்னு. 1 கோடி கோனாரா, 1 கோடி நாடாரா, 1 கோடி தேவரா? அப்ப இதை எதற்காக நாம் வச்சு பேசுது? நாடாருக்காக பேச சரத்குமார் இருக்காரு, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கிறது, தேவேந்திர குல சமூகத்துக்காக பேச ஜான் பாண்டியன் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காரு, வன்னியருக்காக பேச ராமதாஸ் இருக்காரு, கவுண்டருக்காக பேச பல தலைவர்கள், ஈஸ்வரன் தலைவர் இருக்காங்க, தேவருக்காக பேச ஸ்ரீதர் வாண்டியார் சேதுராமன் இருக்காரு, அண்ணன் கருணாஸ் இருக்காரு, கோனாருக்காக பேச 2-3 பேர் இருக்காங்க. திராவிட என்ற பேர்வையில் மற்ற சமூகத்துக்காக, மற்ற மொழிக்காரனுக்கு பேச திராவிட கூட்டம் இருக்கு. அப்ப தமிழனுக்கு பேச யார் இருக்கா? தமிழனுக்கு பேச ஒரே ஒருத்தர் தான் இருக்கா, அண்ணன் சீமான் மட்டும் தான் இருக்காரு. அதனால தான் பேசுறோம். நீ 3 விழுக்காடோ, 2 விழுக்காடோ, 1 விழுக்காடோ
எண்ணி கொடுங்க. நேத்து கர்நாடகாவில் 15 விழுக்காடாக இருந்த எஸ்சி 17 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 15 விழுக்காடு, நேற்றிலிருந்து 17 விழுக்காடு. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 3 விழுக்காடிலிருந்து 7 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எப்படி? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கர்நாடகாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறான். எஸ்சிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு 15 17 உயர்த்தலாம். எஸ்டிக்கு 3 7 விழுக்காடு உயர்த்தலாம். அதே மாதிரி தான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு வேல்முருகன் என்ற ஒரு சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தை தற்கொலை செய்து கொள்றார். ஏன்? என்னை பழங்குடியா அறிவி, என் மகனுக்கு பழங்குடி சான்றிதழ் வழங்குன்னு சொல்றாரு. அவர் எஸ்சி, இதுவரைக்கும் எஸ்சியா இருக்காரு. எஸ்சியில பார்த்தா 18 விழுக்காடு அவருக்கு இருக்கு. எனக்கு 18 விழுக்காடு கோட்டாவை விட எனக்கு அங்கீகாரம், என் உரிமை முக்கியம் என்று அவன் செத்துட்டான். 18 விழுக்காடு கோட்டா வேண்டாம், நான் 1 விழுக்காடு போறேன். ஆனா எண்ணி என்னை பழங்குடி அறிவி. நாளைக்கு இன்னைக்கு குறவர் செத்திருக்கார், நாளைக்கு மறவர் சாவார், நாடார் சாவார், கொள்ளர் சாவார், பறைய சாவார். அதுக்கு முன்னாடி இந்த கணக்கெடுப்பை எடுத்துரு அப்படின்னு சொல்ல வர்றோம். இடஒதுக்கீடுனா அது ஏதோ எஸ்சி அவங்கெல்லாம் கோட்டா, அப்படி அநாகரிகமா பார்க்க கூடாது. தமிழ்நாட்டில் அதிகமாக இடஒதுக்கீட்டை யார் பெற்றிருக்கார் என்று எண்ணி பார்க்கணும். யாருக்கு இடஒதுக்கீடு வலிக்கும்? விழுந்து 3 வருஷம் படிச்சு 1 மார்க் 2 மார்க் ஐபிஎஸ் ஐஏஎஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4ல ஃபெயிலா போற பாருங்க, அவனுக்கு தான் அந்த இடத்துல வலிக்கும். ஆஹா, 3 வருஷம் 4 வருஷம் படிச்சமே போயிருச்சே, எவனோ பூணுல போட்டு தட்டிட்டு போயிட்டானே அப்படிங்கும் போது வலிக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் இன்னைக்கு யாரு போயிருக்கா? எந்தாவது உயர் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு சிறையில போய் பார்த்தா ஒருத்தர் நம்ம ஆட்கள் பார்த்தா 40 விழுக்காடு கூட இல்ல, 60 விழுக்காடு பெற முடியாளர். அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா இடங்களையும் பெற முடியாளர்கள், அதிகாரம் முழுக்க பெற முடியாளர்கள். காரணம் என்ன? படிச்சு மேல போயிட்டாங்க சொல்றாங்கல்ல ஓப்பனா. மதிவானன் சொன்னது போல சொல்றாங்கல்ல ஓப்பனா சொல்றாங்களே, உங்க பேருக்கு பின்னாடி இது இருந்தா போதும், உங்களை உயர்த்தி விடத்தான் நானும் அண்ணாச்சி இருக்கோம். எதுக்கு நாங்க அமைச்சரா வரோம்? உங்களை உயர்த்தி விடத்தான் நாங்க வந்திருக்கிறோம். உங்களை தூக்கி விட்டுருவோம். அவங்கள தூக்கி விட அவங்க ஆளுக்கு இருக்காங்க. அப்ப நம்மளை தூக்கி விட யாரு இருக்கா? நம்மளை தூக்கி விட ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அண்ணன் சீமான் மட்டும் தான் இருக்கார். யாரும் பேச மாட்டாங்க. 10.5 இடஒதுக்கீடு என்ற ஒன்றை கொடுக்க போய்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. திமுக வெற்றிக்கு காரணமே அதிமுக தான். அதிமுக 10.5 கொடுக்கறங்க தேவமார் புற திமுக ஓட்டு போட்டான். வேற ஒண்ணும் இல்ல. எங்களை பழி வாங்கிட்டல, உனக்கு ஒரு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தேர்தலில் ஜெயிச்சு வந்த பிறகு அவரும் 10.5 ஆதரிக்காரு. இதுக்கு நீங்க அதிமுக பஞ்சு மூட்டை வந்து பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாமே. இவங்க ரொம்ப கோவக்காரங்களாச்சே, வீராப்ப போறது முடிச்சிருவோம் கதை அப்படின்னு போயிட்டு என்ன தலைவர் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துட்டாங்க. போச்சு. இப்ப மோடி வந்து முத்துராமலிங்க தேர்வு வரணும்னு ஓட்ட பூரா அங்கிட்டு பறிச்சலான்னு பாக்குறாங்க. வரப்போறதும் இல்ல, அங்க ஓட்டு போட போறதும் இல்ல. அது ரகசியம். மொத்தமாக வாக்கை குறிவைத்து மட்டுமே இதுவரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் பல்லர் நமக்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்கு, ஒரு 2 விழுக்காடு தூக்கி கொடு. பறையர் கொஞ்சம் ஓட்டு போடுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தூக்கி கொடு. கோனார் கொஞ்சம் தூக்கி கொடு. இப்படித்தான் இடஒதுக்கீடு இதுவரைக்கும் சமூக நீதி காத்த காவலர்கள், சிறுபான்மை காவலர்கள் தூக்கி கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்கல. எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்தால் தமிழ் சமூகத்துக்கான சரியான உரிமை கிடைக்கும். இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல, அது மறைக்கப்பட்ட உரிமை. அந்த உரிமையை நாம கோரிக்கை வைத்து பெறுவோம். பெற முடியவில்லை என்றால் கோட்டையை கைப்பற்றியாவது இடஒதுக்கீட்டை பெறுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.